ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சோயா மஞ்சூரியன் செய்ய போகிறோம். ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் இது. ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இது சரியாக 250 கிராம் அளவு இருக்கு. நல்லா பெரிய சைஸ் சோயாவாக வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சோயாவில் நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சோயாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சோயா நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நார்மலான பச்சை தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா அலாசி எடுத்துக்கோங்க. சோயாவில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சோயாவை நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ சோயா எடுத்துருக்கனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து செய்யும் போது லைட்டாக இருந்தால் மொறுமொறுப்பு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சோயாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. சோயாவை நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சோயாவிலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் லைட்டாக சோயாவை கையில் பிடிஞ்சு விட்டீங்கன்னா அதுலேருந்து வர தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்த்து பிசைய வேண்டாம். சோயா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது மசாலா உதிர்ந்து போயிடும். இந்த சோயா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சும் மூடி வச்சு ரெஸ்ட்டில் வைங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் சோயாவில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோயா மசாலாவில் நல்லா ஊறி வந்திருக்கு. நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பையும் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா சோயா ஆல்ரெடி நல்லா ஊறி தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மேலே இருந்தால் முறுமுறுப்பு வர வரைக்கும் பொரிச்சு எடுத்தால் போதும். நல்லா எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. சோயா கீழ்ப்பக்கம் நல்லா செவந்து வந்ததும் மெதுவாக திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சோயா எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்க எல்லா சோயாவையும் அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். சோயா எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொரிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சோயா மஞ்சூரியன் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு சோயா 65 மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம சோயாவை பொரிச்சு எடுத்த எண்ணெயே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே 10 பல் பூண்டை உரலில் ரஃபாக இடிச்சு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக பூண்டு மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. பூண்டு வதங்கி வந்ததும் இதில் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கேப்சிகமையும் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரக்கூடாது. சாப்பிடும் போது அந்த வெங்காயம் கேப்சிகத்தோட கிரன்ச்சினஸ் இருக்கணும். அந்த மாதிரி 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் கேப்சிகத்தோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டோம்னா போதும். 2 நிமிஷம் வதக்கி விட்டால் சரியாக இருக்கும். வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் சாஸஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சாஸஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சோயா மஞ்சூரியனுக்கு திக்னஸ் கொடுக்க போகிறது இந்த பேஸ்ட்டு தான். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நாம் கலந்து எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கொதிச்சு வரக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். அந்த கிரேவி நல்லா திக்னஸ் ஆகி வந்துடும். ரொம்ப திக்காக இருந்தால் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில் நாம வறுத்து வச்சிருந்த சோயாவை சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கிரேவி சோயாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுருங்க. நான் உப்பு சேர்க்கலை. நம்ம சோயா பொரிக்கும் போதே உப்பு சேர்த்து தான் பொரிச்சோம். அதனால் எனக்கு உப்பு சரியாக இருந்துச்சு. அதோட சாஸஸ்லேயும் உப்பு இருக்கும். அந்த உப்பு எனக்கு சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
அவ்வளவுதான், நல்லா சுட சுட சோயா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டோம்னாலே போதும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா சூடான தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சோயா மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் இது சூடாக பரிமாறும் போது இதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா சுட சுட பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரோட் சைட் சோயா நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். Bye, see you soon.